ஆகவே நமக்கு வழக்கம் போல் நடக்கிற உபவாச ஜெபமும் அதோடு கூடி சேர்ந்த வாக்குதத்த பந்தி ஆராதனை நாளை காலையில் உண்டு. நாளை காலை 5 மணிக்கு வாக்குதத்த பந்தி ஆராதனை உண்டு. ஆகவே இரவில் வர்றவங்க நாளைக்கு நைட்டு வரலான்னு சொல்லிட்டு வராதிங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் வரணும். ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. இல்லை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க போல இருக்குது, நைட்டு தான் போகணுன்ட்டு. ஏன்னா வாரம் தான் பந்தி கொடுக்குறோமே இல்லையா? ஆனால் மாத பிறப்புகளையும் வார பிறப்புகளையும் வருஷ பிறப்புகளையும் ஆசிரியங்களும் ஆண்டு சொல்கிறார். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாளைக்கு நைட்டும் நீங்கள் வரணும், காலையிலையும் வரணும். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ரெட்டிப்பானது வேணுமா? அல்லேலூயா. வானான்னா நஷ்டம் அவருக்கு கிடையாது. சரியா? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காலையில் நீங்கள் பந்திக்கு வரும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிற யாவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆஸ்வதிப்பார். இந்த நாட்கள் நம்ம சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்கு தேவனை துதிக்கும்படியாக துதியின் நாட்களில் சங்கீதம் 136 சங்கீதம் கிருபாகரன் அதை வாசிக்க நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 136 சங்கீதத்தை அவர் வாசிக்க நம்ம தொடர்ந்து வாசிப்போம். மைக் கொடுங்க பாஸ்டர்ட்ட. ஃபிளாட் ஆயிடுச்சுல, திரும்பி ஃபிளாட்டாக இருக்க மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்துடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதில் மிஷனரி சீனிவாசனை வந்திருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. நேரம் கடந்து போகிறபடினாலே ஒருத்தர் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கரங்களை தட்டி நம்ம தேவனை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் சார்ல்ஸ் அவங்க குடும்பங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஷனரிகளை அதிகமாக நேசித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை தாங்குகிற இந்த சபை, இந்த போதக குடும்பங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் மாதத்தின் கடைசி நாள், மாதத்தின் கடைசி நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரங்களை தேவனுக்காக கொடுப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுக்கு உகந்த பலி, அதாவது நம்ம பார்க்க போகிற தலைப்பு எப்படி தேவனுக்கு உகந்த பலியாக நம்முடைய ஆராதனை, நம்முடைய துதி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் பேச போகிறேன். நீங்கள் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கலாம். தேவன் அப்படியாக எதிர்பார்க்கிறார். நன்றி அறிதல், ஆராதனை, துதி, இதெல்லாம் எப்படின்னா ஒரு பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் ஒரு சகோதரர்கள், ஒரு வீட்டு சகோதரர்கள், அந்த மாதிரி. ஸோ இந்த டாபிக்லாம் அப்படி தான் வரும். கர்த்தர் அதை ரொம்ப விரும்புகிறார். காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம், தேவன் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். மனிதனுடைய சொரூபத்தில் தன்னை உருவாக்கினார். மனிதனை உருவாக்கினார் தன்னுடைய சொரூபத்தில். அவர் மனிதனாக வந்தார், உயிர் தெழுந்தார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் வேதத்தில், அவர் எல்லா காரியத்தையும் செய்வார். எல்லா காரியத்தையும், ஈவன் ஜெபம் கூட ஆண்டவர் பண்ணுவார். நாம் பார்க்கிறோம், அவர் நமக்காக பிதாவின் வலது பரியசத்தில் விஜயசுவானவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஆனால் தேவனால் ஒரு காரியம் பண்ண முடியாது. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார், நம்மிடம் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, அவரை நாம் துதிப்பது. அல்லேலூயா. அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை மறந்து நாம் போய்விடக்கூடாது. அதனால் ஆண்டவர் அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கலாம், ஆண்டவர் எப்படிப்பட்ட அந்த பலிகளை, எப்படிப்பட்ட ஆராதனைகளை நம்மிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 17, 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். இங்க பார்க்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அந்த வசனத்துல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவர் சொல்றாரு, ஆசீர்வதிப்பேன், சந்ததியை பெருக பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லிட்டு உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். they may possess the enemies places. அதாவது நமக்கு எதிராக இருக்கிற அவர்களுடைய காரியங்களை உன்னுடைய சந்ததி சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன் அப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இங்க நாம் பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தை நாம் படித்திருக்கலாம். இந்த அதிகாரத்தை குறித்து அதிகாரத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் புதிய வெளிப்பாடோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் கொடுத்த அந்த பிள்ளையை தேவனே கேட்டார், நீ பலியிடு அப்படி என்று ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு, அதாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, புத்திரன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். 16வது வசனத்துல, உன்னுடைய புத்திரன் ஏகசுதன். அது சொல்றார், 2 நாமத்தை சொல்றாரு, புத்திரன் ஏகசுதன். அதாவது
இது எதை குறிக்கிறது என்றால், தேவனுக்கு கொடுக்கப்பட்ட உகந்த ஒரு தகன பலியாக, ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு அந்த பலியாக இது கணக்கிடப்படுகிறது. அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு நல்ல ஆராதனையை குறிக்கிறது. தேவன் விரும்புகிற ஒரு பலியை அவர் செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், நீ உன்னுடைய பிள்ளையை போய் பலியிடு அப்படி சொன்ன உடனே அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர் யாரிடமும் கலந்தாலோசிக்கவில்லை, தன்னுடைய மனைவிட்ட கூட கலந்தாலோசிக்கவில்லை. அவர் உடனே சென்றார். நான் பார்க்கிற 3 நாளாக பயணத்தில் போய் தன்னுடைய பிள்ளையை தகன பலியாக பலி செலுத்துவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி பலி செலுத்த கடைசி வரை போகும்போது தூதனானவன் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், நல்ல ஒரு பலி, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெஸ்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளுடைய பெஸ்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் அதிகமாக பேசிக்கொண்டே வருகிறார். நீங்க ஆதியாம் புத்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து கொண்டே வரலாம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து அநேக தேவதாசர்கள் பேசினாங்க. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பேசுகிறார். அதே போல சீசர்கள் பேசுகிறார்கள். வேதத்தில் ஆபிரகாமுக்கு என்று தனி இடத்தை ஆண்டவர் வைத்து ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் வைத்த அவரை ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு அதிக நாள் சென்ற பிறகும் ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது. அந்த பிள்ளை அவருக்கு மிகவும் பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தது. அந்த பிள்ளையோடு நேரத்தை செலவழித்தார். அந்த பிள்ளையை குறித்து அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை நீ தகன பலியாக கொடு என்று ஆண்டவர் சொன்னார். த பெஸ்ட் ஒன்னை ஆண்டவர் கேட்டார். அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் பெஸ்ட் ஒன்னை எடுத்துட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும். த பெஸ்ட் ஒன்னை நம்ம கொடுக்க வேண்டும். அதுக்காக தன்னுடைய பிள்ளை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம பெஸ்ட் என்று யோசிக்கிறோமோ அதை தேவனுக்காக நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சந்ததி எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வசனத்தை வாசிக்கலாம். ஜோசுவா புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயீன் பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயீன் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி ஆபிரகாமோட வாழ்க்கையில இருந்து ஆரம்பித்தது. இந்த காரியத்தை அவர் செய்ததுனால அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வீரனாக ஆபிரகாம் காணப்பட்டார். ஆராதனை என்றால் நாம் உடனே மனதில் அப்படியாக யோசித்துக் கொள்ளக்கூடாது. நாம் நல்ல பாட்டு பாடி ஆவியில நிரம்பி நான் எனக்கு நல்ல பாடல் தெரியும், அதனால அதை பாட்டு பாடி ஆண்டவரை நான் திருத்துறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட். அது நமக்கு அது ஒரு பகுதி. ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவது அது ஒரு பகுதி. ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அது வெளிப்பட வேண்டும், கிரியையின் மூலம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் பார்க்கிறோம், தகன பலியாக தன்னுடைய பெஸ்ட் ஒன்றை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்றை தேவனுக்காக நான் கொடுப்பது, அதுதான் உண்மையான காரியத்தை வெளிக்காட்டுகிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சத்துருக்களின் வாசல்களை, அது அப்படியே தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஈசாக்கோட வாழ்க்கையில நிறைய காரியங்களை பார்க்கலாம், யாக்கோபோட வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஜோசுவா அவருடைய சந்ததி, ஜோசுவா இந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறியது, ஆயு பட்டணத்தை எப்படி அவர் ஆண்டவருடைய துணையோடு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அதை சுதந்திரித்தார் என்பதை குறித்து தான் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக 8வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொன்னாரு. 27வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையும் வாசிங்க. இஸ்ரவேலை எடுத்துக்கொண்டார்கள்.
இங்க பார்க்கிறோம், அவர் சொன்னபடியே ஆண்டவர் துணை நின்றார். அவர் சொன்னபடியே அவர் காரியத்தை செய்தார். ஜோசுவா அங்க அதை முறியடித்தார், அதை சுதந்திரித்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த 31வது வசனத்தை வாசிக்கலாம். அதின் மேல் கர்த்தர் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளையும் இட்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி பலிகள், அவர்கள் பலிகள் மூலம் தேவனை ஆராதித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்தை தன்னுடைய சந்ததியும் செய்ததை நாம் பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய சந்ததி, அதாவது ஆபிரகாம் சந்ததி, அதாவது அது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. அதுவும் நாமும் ஆபிரகாம் சந்ததியாகத்தான் கருதப்படுகிறோம். இந்த இடத்துல ஜோசுவாவோட வாழ்க்கையில ஒரு யுத்தம் வந்தது. எதிரிகள் எழும்பி ஜோசுவாவை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவரோடு இருந்து அந்த சத்துருக்களின் காரியங்களை, அதாவது அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்ப ஜோசுவாவோட வாழ்க்கையில சுதந்திரித்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜோசுவாவுடைய மூலம் ஆண்டவர் செய்தார் என்று பார். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணார், அதை சுதந்திரித்தார்கள். அந்த 31வது வசனத்துல ஒரு நேரம் இருந்தால் நீங்க வீட்டுல போய் படிக்கணும், அவர் எப்படியெல்லாம் காரியங்களை செய்தார். 31ல பார்க்கிறோம், அந்த சந்ததி என்ன பண்ணுது, திரும்பவும் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட உடனே தேவனுக்கு ஆராதனை பண்ணுகிறார்கள். ஜெயத்தை பெற்றுக்கொண்ட உடனே தேவனுக்கு பலிகளை செலுத்த போகிறாங்க. அப்படித்தான் அவங்க முறைமை இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் அதை விரும்புகிறார். we have to give the best one. நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் ஒன்று ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இது உண்மை. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அநேக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. நான் படித்த படிப்பு நான் சொல்லியிருக்கிறேன், அநேக காரியங்களை படித்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அழைப்பு வந்தது. அதனால வட இந்தியாவிற்கு போயிட்டேன். வட இந்தியாவுக்கு போய் அங்கே மிஷனரி டீச்சராக இருந்தேன். அங்கே பஞ்சாப்லையும் போய் பார்ட் டைமாக வேலை பார்த்தேன். ஆனால் என்னுடைய நினைவு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தரிசனம் எல்லாமே நார்த் இந்தியன், வட இந்திய மக்களை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் பணிபுரிந்து கொண்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் காரியங்களை செய்தார். ஆனால் அதற்கு இன்பிட்வீன் நிறைய எனக்கு சோதனை வந்தது. என்ன சோதனைனா, என்னோடு படித்த மாணவர்கள் எல்லாம், என்னோடு படித்த எம்எஸ்சி மாணவர்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஒருத்தர் கூட பிரைவேட் கிடையாது, எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப். அதோடு சேர்த்து சில நபர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஃபாரின்ல போய் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. என்னோடு பயணித்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணித்த நண்பர்கள், நன்றாக படித்தவர்கள் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் ரீச் ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு சோதனை எப்போதுமே. நீ சில நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, நீ எதுக்கு போய் பாடுபடுற, நீ போய் எதுக்கு இவ்வளவு படிச்சிருக்க, நீ படிச்சுட்டு அந்த வருமானத்தை நீ ஊழியத்துக்கு கொடுக்கலாம்ல, எதுக்கு நீ போய் தேவையில்லாம உன்னுடைய முழு வாழ்க்கையை நீ போய் வட இந்தியாவில் கொடுக்கணும், அது யாராவது பார்த்துக்கிடுவாங்கல்ல, அப்படி என்ற ஆலோசனை அநேகர் கொடுத்தாங்க. நீ போலாமே, அமெரிக்கா போகலாம், கனடா போகலாம், சிங்கப்பூர் போகலாம், ஏன் நீ நல்லா ட்ரை பண்ணேன்னா நிறைய கிடைக்குமே. என்னோடு படித்த ஒரு மாணவி டெல்லியில் இதில் பார்லிமெண்ட்டில் இருக்கா, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் சீஸ. அந்த பொண்ணு ஒரு டாப் லெவலில் ஒரு புள்ளியியல் ஆய்வாளராக, ஒரு ரிசர்ச் ஸ்காலராக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாள். லட்சக்கணக்கான சம்பளம். அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. ஆனால் ஆண்டவர் என் மனதில் எப்போதுமே போட்ட ஒரு காரியம், உன்னுடைய அழைப்பு இங்கதான், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அதனால நான் எப்போதுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவரே ஐ கேவ் அ பெஸ்ட் ஒன். என்னுடைய படிப்பை நான் கொடுத்துருக்கேன், நான் பெஸ்ட் ஒன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் சொல்லலாம், இந்த இடத்துல இந்த கிராம ஊழியத்தை வேற யாராவது பண்ணியிருக்கலாமே, வேற யாரும் பண்ணலாம், பண்றதுக்கு தப்பே கிடையாது, அவங்களும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஆண்டவரே உங்களுக்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரே அப்படி என்று நான் அடிக்கடி ஜெபித்தது உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையை நீங்க பாருங்க, ஆண்டவர் எப்போது ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ, நான் பார்ட் டைமாக வேலை பார்த்தேன், எனக்கு சம்பளம் 40,000 சம்பளம். அந்த டயத்தில் ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்திற்கென்று முழு நேரத்துக்கு, சின்ன குழந்தையா இருந்தது, பிள்ளைகளை தூக்கி கொண்டு கிராமத்திற்கு போனேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, அந்த கிராமத்தில் நான் படித்த மாணவனுடைய வீடு, அவங்க கனடா ஃபுல்லாக போயிட்டாங்க, அந்த வீடை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை, நான் கொண்டு போனது கொஞ்சம் திங்ஸு, அந்த வீட்டில் ஆல்ரெடி எவ்ரிதிங் இருக்குது, நான் மட்டும் போய் இருக்கணும். ஏசி கூட இருக்குது, அவங்க ஏசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ட்டாங்க. பெட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே வசதியாக.
ஆண்டவர் ஏற்கனவே தயார் பண்ணி கொடுத்துட்டார். நம்ம பெஸ்ட்டை கொடுக்க 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 ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். அது நாங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு 7 வாடகை வீடை மாறினேன். ஆனால் திரும்ப கர்த்தர் சொன்னார், நீ வில்லேஜுக்கு போவேனா, நீ சிட்டிக்கு வா அப்படின்ட்டு. கர்த்தருடைய கிருபையினால் இடம் கிடைத்தது. சிட்டிக்கு வந்துட்டோம். வாடகை வீட்டில் இருந்தோம். அங்கே ஒரு நபர், அவர் தெரியாத நபர், அவங்க குடும்பம் எல்லாம் நியூசிலாந்தில் இருக்குது. கட்டி வைத்த பெரிய வீடு. அவங்க சாவியை கொடுத்துட்டாங்க. வீட்டு பராமரிக்க மட்டும் பார்த்துக்கோங்க, கரண்ட் பில்லு கூட நாங்கள் கட்டிக்கிறோம்ட்டாங்க. ஸோ ஆண்டவருக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கும்போது ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, நான் ஊழியத்திற்கென்று வந்து விட்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நான் அந்த ஸ்கூலுக்கு ப்ரேயர் எல்லாத்துக்கும் போவேன். என் பிள்ளைகளுக்கு முழுவதும் படிப்புக்கு ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அந்த ஸ்கூலில் யாரும் படிக்க வைக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்கூல். கர்த்தருடைய பெரிதான கிருபை அது சந்ததியை போய் சேரும். சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ த பெஸ்ட்டு ஒன்றை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் எதை பெஸ்ட்டாக நினைக்கிறீங்களோ அதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆமாம், பேசாமல் நான் 9 மணிக்கு டிவியை போட்டு ஏதாவது நாடகம் பார்க்கலாம், இல்லாட்டி ஏசியை போட்டு பேசாமல் தூங்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு டயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுத்துருக்குறீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல் காலையில் வாங்க, பெஸ்ட்டு டைம். காலையில் நல்லா தூக்கம் வரும். அது தூக்கத்தை விட்டுட்டு காலையில் 5 மணிக்கு வரணும்னா 4 மணிக்கு எழும்பி எல்லாமே ரெடி ஆகி தலையில் பயங்கர டென்ஷன் இருக்கும். 5 to 7, 7க்கு அப்புறம் எல்லாம் பார்க்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதை எவ்வளோ காரியத்தை இழந்து தியாகம் பண்ணி அதை பெஸ்ட்டு ஒன்றா ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அதை தான் செய்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற பெஸ்ட் ஒன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கற்றுக்கொண்டேன். அதனால் ஐ ஆம் ரெடி லார்ட். எந்த நேரத்திலையும் நான் தயார் ஆண்டவரே அப்படி என்று எப்போதுமே நான் ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் அப்படியாக மனிதர்களை தேடுகிறார். ஆபிரகாமுடைய அந்த பலி பெஸ்ட் ஒன். ஆனால் திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். அது இழந்ததை போல இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெஸ்ட் ஒன்னை கொடுத்த பிறகு நம்ம ரொம்ப கவலைக்குள்ளே கூட போகலாம். ஐயோ, நான் பெஸ்ட் ஒன்னை கொடுத்துட்டேன் அப்படி என்ற கவலைக்கு. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் 2 மடங்காக உங்கள் கரத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோம் அப்படின்று அந்த விதையை வைத்து அந்த மரத்தின் அளவை நாம் அளந்து பார்க்க முடியாது. அந்த விதையுடைய காரியத்தை வைத்து, அது ஆண்டவர் செய்கிற காரியம். அவருடைய கிருபை விளங்கும் போது அதில் வருகிற பலனை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ அதனால தான் சொல்கிறாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. என் பின்னாடி வா, தன்னுடைய சிலுவையை தூக்கிக்கொண்டு என் பின்னாடி வா, உனக்கு எல்லாவற்றிலும் 100 காரியங்களை கொடுக்குறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் அதை என் வாழ்க்கையிலலாம் அப்படியே 100% செய்து கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பம் யாருமே கிடையாது பேக்ரவுண்டு. ஆனால் கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பெஸ்ட் திங்ஸை கொடுக்க இப்போல்லாம் எங்கே போனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வழிகளை திறந்து தங்குவதற்கு ஏசிரும். நீங்கள் தங்கிக் கொள்ளுங்க. எங்கே போனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை இதெல்லாம். ஸோ அப்படி கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இதுதான் உகந்த ஆராதனை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை என்றால் இதுதான். 2வது நாம் பார்க்கலாம், அதே போல தாவீதோட ஆராதனை காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சங்கீதம் 51 அவர் தன்னுடைய பாவம் செய்து அந்த பாவ அறிக்கையாக அந்த சங்கீதத்தில் அவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் படித்தோம். அந்த 51வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். புக் ஆஃப் சாம் சாப்டர் 51 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். 17வது வசனம். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
இங்கே பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் ஒன்று ஆபிரகாம் கொடுத்தார். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் அவருடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தார். அதே உண்மையான ஆராதனை. நம்முடைய இருதயத்தை, நொறுங்குண்ட இருதயத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவ காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:17. அவர்கள் கர்த்தருடைய பெட்டி உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். இங்க நாம் பார்க்கிறோம் தாவீது செய்கிற காரியங்கள். இந்த இடத்துல தாவீது நிறைய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அதே போல அவருக்கு செய்கிற காரியம், அதாவது பலியாக, அதாவது தேவனை துதிப்பதில், தேவனை ஆராதிப்பதில், தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை, தகன பலிகளை சரியானபடி செய்த ஒரு நபர் என்றால் அவர் தாவீது என்று நாம் கூறலாம். தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? இவர் எல்லா பலிகளையும் கரெக்டா செய்யும் போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். அதே 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியாருடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பலிகளை அவர் ஆண்டவருக்கு நான் செலுத்தின பிறகு, அந்த 6, 7 நீங்க வீட்டுல போய் படிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அவர் பலிகளை செலுத்தின உடனே தேவன் என்ன பண்ணார்னா நாத்தானை அனுப்புகிறார். நாத்தான் வந்து தாவீதுட்ட ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கொண்டே வருகிறார். உன் மூலம் சபை கட்டப்படாது, உன்னுடைய சந்ததி மூலம் கட்டப்படும் என்பதை குறித்து தூரமான தரிசனத்தோடு, தூரமாக நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் தெளிவாக தாவீதுட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸோ உங்களுடைய இருதயத்தை, அதாவது ஆராதனையில் ரொம்ப முக்கியம், ஏதோ ஏனோ தானோ என்று நாம் நிற்பதல்ல, ஏதோ பாட்டு பாடுகிறேன் என்று நிற்பதல்ல, ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டார் என்பதற்காக வந்து நிற்பதல்ல. முழு இருதயத்தோடு நாம் வந்து கனெக்ட் ஆகணும். ஆராதனையில் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க பஞ்சாபிற்கு வந்தால் கண்டுகொள்ளலாம். பஞ்சாப்ல வந்து ஆராதனை அப்படியாகத்தான் இருக்கும். ஆனா மெசேஜ் கொடுக்கல சில நேரங்களில் மக்கள் வந்து அந்த அளவுக்கு அட்டென்ஷன்ல இருக்க மாட்டாங்க. ஆனா ஆராதனையில 3 மணி நேரம்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கையும் சும்மா இருக்காது, வாயும் சும்மா இருக்காது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கையும் சும்மா இருக்கக்கூடாது, வாயும் சும்மா இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஆராதனை. ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம வந்து சில பேர் 2லேயுமே குவாலிஃபைடே கிடையாது. சில பேர் வந்து ஏதோ ரைட்டு, இந்த கையை போய் இங்கே தட்டுறதுக்குள்ளே இங்கே வலி கஷ்டப்பட்டு அப்படி கொண்டு வந்துட்டு, சில நேரங்களில் அப்படி கஷ்டப்பட்டு வி ஹாவ் டு கனெக்ட். நம்ம என்னைக்கு செருப்பை கழட்டி வச்சுட்டு மேலே வர்றதுக்குள்ளேயும் எல்லாவற்றையும் அங்கேயே உதறி தள்ளி விட்டு இங்கே வரும்போது ஆவியாகத்தான் வரணும். ஹல்லேலூயா. நீங்கள் மாம்சமாக வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, வீட்டில் என்னாச்சு, பிள்ளைக்கு என்னாச்சு, நான் முடித்த பிறகு போய் சமையல் பண்ணுவேனா, சமையல் பண்ண மாட்டேனா, இந்த காசு எப்படி வரும், நாளைக்கு வேலைக்கு எப்படி போகணும், முதலாளி எப்படி சமாளிக்கணும், இந்த காரியத்தை எப்படி பேசணும், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது, அப்படி போகுது, எல்லா மாம்சமான காரியங்கள் இதுக்குள்ளே வர 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 we cannot connect with God. ஆண்டவரோடு நாம் இணைக்க முடியாது. ஆராதனையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். we have to submit, we have to break all the obstacles. நம்முடைய மாம்சமான காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆவியோடு இணைகிறவர்களாக நாம் இணைய வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள ஆராதனை என்ன அப்படின்னா, உண்மையோடும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லுகிறார். ஆவியோடு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவியோடு நாம் கனெக்ட் பண்ணுகிறார். அதனால தான் இவரோட ஆராதனை எல்லாம் பெஸ்ட் என்று நாம் பார்க்கிறோம். அது வசனத்தில் பார்க்கிறோம், சங்கீதங்களில் அவர் செய்கிற எல்லா காரியங்களும். இப்போ நம்ம வாசித்த சங்கீதத்தில் கூட பாருங்க, எவ்வளவு பெரிய உண்மை அதுக்குள்ள அடங்கியிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வசனத்திலையும் துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள், அவருடைய நாமத்தை குறித்து, அவர் நாமம் இப்படிப்பட்ட நாமம் என்று சொல்லி துதியுங்கள். நீங்க துதித்தீங்கன்னா கிருபை என்றும் உள்ளது. அதாவது நீங்க பாருங்க, துதிக்கும் போது ரிசல்ட்டையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. துதிக்கும் போது என்ன சொல்றாரு? ரிசல்ட்டையும் ஆண்டவரே
சொல்லிடுறார். கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு கிருபை பெருகும், கிருபை பெருகும். இப்படிப்பட்ட நாமம் உள்ள தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் பார்க்கிறோம், இவர் செய்ய செய்ய ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவருடைய சந்ததி, அவருடைய வரப்போகிற சந்ததியை குறித்து தேவன் தெளிவாக தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே என்னுடைய வீடை நீ பிளஸ் பண்ணுறீங்க, நான் எம்மாத்திரம், ஐ எம் நத்திங். ஆண்டவரே ஒன்றுக்குமே தகுதி இல்லாத மனிதன். யார் சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த இதயத்தை கிழித்து இதயத்தை நொறுக்கி தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஊற்றுகிற மனிதனால மட்டும்தான் சொல்ல முடியும். அது எதை குறிக்கிறது என்றால், உண்மையா ஆராதிக்கிறவர்கள், உண்மையா தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் இப்படி சொல்ல முடியும். ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே ஐ எம் நத்திங். ஆண்டவர் சொல்லுகிறார், ஃபியூச்சரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், எதிர்காலத்தை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு ஆசை எதிர்காலம் தெரியணும் அப்படின்னு? கட்டாயம் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம ஆராதனையில் அந்த அளவுக்கு இறங்க வேண்டும். ஆமாம், ஆராதனையில் அந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க 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 ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்கள் ஆராதனை முடித்த உடனே தேவதாசர்கள் இங்கேருந்து பேசும்போது அந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எதிர்காலத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து வெளிப்படுத்துவார். என்ன நடக்கப் போகிறது இந்த ஜூலை மாதத்தில் என்பதை வெளிப்படுத்திடுவார். இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுவார். ஏதாவது ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்ல ஆண்டவரை ஆராதித்து, அதனால தான் எங்கள் மாமா கன்னியாகுமரி, நான் அதுக்கு முதல்ல கேள்விப்பட்டதில்லை, கல்யாணம் முடித்த பிறகு தான் அங்கே போயிட்டா அவர் ஒரு குச்சி வச்சுருக்காரு. அவர் சர்ச்சில் நியர் அபவுட் ஒரு 500 பேர் வர்றாங்க. ஒரு குச்சி வச்சுருக்கிறார். அந்த குச்சி வச்சுக்கிடுவார். அவர் 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 அப்படி லைட்டாக அப்படி பார்த்துட்டாலே அட்டென்ஷனில் இருப்பாங்க ஹோல் சர்ச்சும். இப்பயும் அப்படி தான். நான் போயிட்டு நான் மருமகன் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அவங்கள மாதிரியே ரொம்ப அப்படி கரெக்டாக இருந்துக்கிருவேன். கடிச்சிருவார், ஒரு கடி கடிச்சிருவார். கை தட்டுங்க நல்லா. என்ன கை தட்டுறீங்க நீங்கள்? பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, பாட்டு என்ன நீ தட்டுற நீ அப்படின்றாரு. கை தட்டு, ஒழுங்கா தட்டு. அவர் சர்ச்சை ஆரம்பிச்சாரு. அப்பெல்லாம் மியூசிக் கிடையாது. இப்பயும் அவர் மியூசிக் போடுற ஆள் வரல, சரியான ஆராதனை பண்ணுற ஆள் வரல அப்படின்னா அவர் தான் ஆராதனை. அவர் ஆராதனை பண்ணும்போது மைக்கு சவுண்டு, கை தட்டுறதெல்லாம் ஐயோ சொல்லவே முடியாது. ஆண்டவர் அப்படியாக தேவதாசர்கள் மூலம் ஆண்டவர் நிறைய பேரை உருவாக்குகிறார். அப்படி இருக்கணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா சபைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தேவனை அப்படியாக ஆராதிக்க வேண்டும். அந்த இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஐ ஹாவ் டு சப்மிட் அவர் செல்ஃப். நான் 100% ஆவியோடு இணைந்து நான் ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். நீங்கள் வரும்போது தான் நமக்கு ஆசை, ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்ன என்று தெரியல, எந்த பாதையில் நான் போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வெளிப்படுத்துகின்ற ஆர்வம்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கிறோம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு அவர் ஆராதனை பண்ணுகிறார். ஆராதனை பண்ணி முடித்த உடனே தேவன் வெளிப்படுத்துகிறார் என்னென்ன நடக்கப் போகிறது. அதை சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி அக்கிரமம் பண்ணினால் நான் மிலாரினால் அடிப்பேன், நான் பிதாவாக இருப்பேன் உன் சந்ததிக்கு, நீ போனாலும் உன் சந்ததிக்கு நான் பிதாவாக இருப்பேன், உன்னுடைய ஸ்தானத்தில் நான் காரியங்களை செய்வேன். அப்படி என்ற பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு ஆசை என்னுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்? கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்பன்னா நம்ம ஆண்டவருக்கு அப்படியாக ஆராதிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கடைசியாக நாம் பார்க்கலாம். அடுத்த தாவீதின் ஆராதனை நாம் பார்த்தோம். 3வது நாம் பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர், புக் ஆஃப் ஹீப்ரூ. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பலியை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பலி நம்முடைய பலியாக இருக்க வேண்டும் என்பதை. அதாவது என்னன்னா, நம்முடைய பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதோடு சேர்த்து பலிகள் செலுத்துவதோடு சேர்த்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல எப்படி போடப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 15வது வசனத்துல செலுத்த கடவோம் என்று சொல்லிவிட்டு மேலும், அதுக்கு அப்படித்தான் வரும். அன்றியும் என்றால் என்ன அர்த்தம்னா, மேலும் அதோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஸோ ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புகிறார். அது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய உதடுகளின் மூலம் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆராதிப்பது நல்லது, ஆண்டவரை துதிப்பது நல்லது. அதோடு சேர்த்து நமக்கு ஒரு கடமை உண்டு. என்ன கடமை என்றால், நம்ம இது எதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கிறார் என்று தெரியல. தான தர்மமும் நன்மை செய்யவும் நாம் மறவாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். நிறைய பேர் உதடுகள்னால தேவனை துதிப்பார்கள், கிரியையினால செய்ய வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், கிரியையினால செய்யணும். அது இட்ஸ் நாட் ஈஸி. கிரியையினால செய்யணும். உதடுகள்னால செய்யறதும் நல்லது, செய்வது ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து அதுல ஒரு கிரியை இருக்க வேண்டும். ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆபிரகாமோட வாழ்க்கையை நான் சுட்டி காட்டினேன். அதே போல நாம் பார்க்கலாம், அநேக இடங்கள்ல ஆண்டவர் அந்த காரியத்தை, யூ ஹாவ் டு sacrifice from your side. அதே போல அன்னாளோட ஜபம், அன்னாளோட தேவனை ஆராதிக்கிற விதங்கள் எல்லாமே நன்றாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தால், அன்னாளோட வாழ்க்கையில ஒரு தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தால், நீ நான் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் நீ என்ன செய்வ, எனக்காக என்ன செய்வ? அப்ப ஆண்டவர்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவளாக அவள் மறுபடியும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க. ஏன்னா நீங்க ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்திற்கென்று, உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று, உங்களுடைய தேவை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஐ ஆம் ரெடி டு sacrifice. நான் இதை யார்கிட்டையும் கேட்டு நான் முடிவெடுக்கல. நான் ஆவியில உணர்ந்தவளாக இத்தனை வருடமாகிவிட்டது. ஆனா இப்ப நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று அவள் ஒப்பு கொடுத்தாள். கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் உடனே சாங்ஷன் பண்ணி உடனே பிள்ளையை கொடுத்தார். அதோடு சேர்த்து நான் பார்க்கிறோம், அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நினைவு, ஆண்டவருடைய யோசனையை புரிந்து கொண்டு ஆராதிக்கிற பிள்ளையாக அவள் காணப்பட்டாள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ கிரியையினால வெளிப்படுத்த வேண்டும், கிரியையினால வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இந்த இடத்துல. புக் ஆஃப் லூக்கா புத்தகம் 17வது அதிகாரம் 19வது வசனம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் ரட்சித்தது என்றால், இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். நான் முதல்ல அதனால தான் சொன்னேன், ஆராதனை இதெல்லாம் லைக் கோ பிரதர்ஸ், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுகிற காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, 10 பேரை ஆண்டவர் ஹீல் பண்ணார். 10 பேர்ல 9 பேர் போயிட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் திருப்பி வந்தார். அதை ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் 16வது வசனத்துல. அவருடைய பாதத்தருகே 15ல இருந்து வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய ஒருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சுகத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அவன் சுகத்தோடு சேர்த்து எதிர்காலத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்காலம்னா என்ன தெரியுமா? சுகத்தை மட்டுமல்ல, எதிர்காலம் என்றால் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆமா, ரட்சிப்பு என்பதே எதிர்காலம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, அவங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதாவது ஆண்டவர் நியூ பிகினிங், உன் வாழ்க்கையில ஒரு நியூ பிகினிங். இன்றையிலிருந்து நீ தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய். இன்றையிலிருந்து நான் உன்னோடு இருப்பேன். இன்றையிலிருந்து நீ என்னுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய். இன்றையிலிருந்து நீ தேவ ராஜ்யத்துல ஒரு பங்காளனாக மாறிவிட்டாய்.
அப்படி என்ற அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், நீங்க ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறீங்க அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால் விசுவாசத்தோடு கனெக்ட் ஆகுது. இட் இஸ் நாட் ஈஸி. நிறைய நேரங்களில் நம்ம அநேகர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நிறைய பேர் நன்றி சொல்ல மாட்டாங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், வட இந்தியாவில் நீங்கள் நான் வட இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு நான் கவுன்சில் கொடுக்கும்போது நான் ஒரு காரியத்தை எப்போதுமே சொல்வது உண்டு. நீங்கள் வட இந்தியாவில் நன்றி எதிர்பார்த்து அங்கு ஊழியம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க முதல் தலைமுறை ஆக ஆண்டவருக்குள்ள வருவாங்க. அது மட்டுமல்ல, பல பழக்க வழக்கத்திலிருந்து ஆட்கள் இருப்பாங்க. அதனால நீங்க நன்றியை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் எங்களுடைய ஊழியத்தில் நிறைய காரியங்களில் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன். என்னன்னா, நம்ம நிறைய நன்மை செய்திருப்போம், ஆனால் அந்த நன்மையை நினைத்தவர்களாக நம்மளோடு பயணிக்க மாட்டாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு எதிராக பின்னாடி பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். புறஜாதி கூட கொஞ்சம் தூரம், ஆனால் உள்ள இருக்கிற மக்கள் நன்றி இல்லாத காரியத்தை நாம் உணர முடியும். ஆண்டவர் அங்கலாய்த்தார். என்ன அங்கலாய்த்தார்? 10 பேர் வாங்கிட்டு போனானே, 10 பேர், ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, 10 பேரையும் நான் குணப்படுத்தினேனே. அவங்க போறதுக்கு முன்பாக, நான் சொன்ன காரியத்தை நடைபெறுவதற்கு முன்பாகவே 10 பேர் ஹீல் ஆயிட்டாங்களே. அப்ப அந்த 10 பேர்ல இந்த ஒரு நபர் வந்திருக்கிறார். இந்த ஒரு நபருடைய நண்பர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறவர்கள். அந்த 9 பேருக்கு தெரியும் இவன் திருப்பி எங்க போறான் என்று தெரியும். இந்த ஒரு நபர் சொல்லிட்டு தான் வந்திருப்பார். என்னன்னா, நம்மளை ஹீல் பண்ண அவர் இயேசு தான். நம்ம அவர்கிட்ட தான் போனோம், அவர் தான் நம்மளுக்கு நன்மை கொடுத்தார், அவர் தான் சுகத்தை கொடுத்தார். நம்ம சாக போகிற நபர்கள் நமக்கு திரும்பவும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம போய் அவருக்கு நன்றி செலுத்தலாம் அப்படி என்று. அது விசுவாசத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை விசுவாசத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறார். நீங்க ஒரு நபர்கிட்ட ஏதாவது பணம் கூட வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு நபர் இக்கட்டான வேலையில உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவருக்கு நீங்க நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தான் கூட அந்த காரியத்தை குறித்து அதிகமாக பேசி கொண்டு இருக்கிறான். உண்மையை சொல்றேன், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஸோ அதனால தான் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சின்ன வயசுல ஒரு அனுபவம். சின்ன வயசுல எங்க ஊர் பகுதியில் ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, சில நிறைய செய்முறைகள் அதிகம் இருக்கும், காது குத்துக்கு, கல்யாணத்திற்கு, மற்ற காரியங்களுக்கெல்லாம். ஸோ ஏன் அப்படின்னா, பிள்ளை காது 2-3 தடவைலாம் குத்திருப்பாங்க. சில பேர்லாம் 5-6 பேர் குத்துவாங்க. ஏன் அப்படின்னா, திரும்ப 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 செய்முறைக்காக ஒரு நபருக்கு கஷ்டத்தில் வரும்போது ஏதாவது டக்குன்னு திரும்பி காதை குத்திடுவான். எல்லாம் பத்திரிக்கை வச்சு எல்லாம் வச்சு இது பண்ணி வர வச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நான் சிறு வயதில் இருக்கும்போது நடந்த காரியம் என்னன்னா, எங்கள் அப்பா அன்னைக்கு வேற விசேஷத்துக்கு போயிட்டார். அவர் திடீர்னுட்டு என்கிட்ட, டேய் நீ போ, நான் அந்த டயத்தில் 9th 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன், டே நீ போய் நீ செய்முறை வச்சிரு அப்படின்னாரு. அது உண்மைதான். நான் விளையாட போயிட்டேன். நான் போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக போய் விளையாட போயிட்டேன். ஸ்கிப் ஆயிடுச்சு, மனசுலேயும் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு சின்ன ஆசை, சரி இந்த 100 ரூபாயை வச்சு நம்ம ஒரு வாரம் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் போகல, அப்படியே விட்டவுடனே எங்கள் அப்பாவுக்கும் தெரியல. எங்கள் அப்பா நினச்சிட்டார் இவன் போயிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. என்னன்னா, அவங்க அந்த விசேஷம் வச்சவங்க யார் வரலையோ நோட்டை செக் பண்ணுவாங்க. வரலாட்டி சாயங்காலம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, இல்லாட்டி சொந்த பந்தத்தை அனுப்பிச்சிடுவாங்க, யாராவது அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அம்மாவே வந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு சாக்கு, அந்த அம்மா வருது. என்னம்மா எப்படிம்மா விசேஷம்லாம் எப்படிம்மா போச்சு, நல்லா போச்சா, என்னம்மா எப்படி ஆட்கள்லாம் வந்தாங்களா, எல்லாம் வந்தாங்களா, அதெல்லாம் இருக்கட்டும்னே. என்னம்மா பேசுகிற? இல்லை நீ ஏன் வரல? வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும், அதனால என் பிள்ளைய நான் அனுப்பிச்சி விட்டேன். அவன் தான், யாருமே வரலையே உங்கள் வீட்டில் இருந்து. வந்தான், என் பிள்ளை வந்தாம்மா, என் பிள்ளைகிட்ட கேட்போம் அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் நோட்டை பார்த்தோம், நோட்டில் வரலண்ணே அப்படின்றாங்க. ஏன்னா நோட்டில் செய்முறை செஞ்சுருக்கணும். ஆமாம், உலகத்தை நேருக்கு நேராக கேட்டுருவான், ஆனால் நம்ம கேட்க முடியாது. அதுபோல் நன்றி என்பது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஆள் 10 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் நன்றி சொல்லணும். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும், எனக்கு தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அப்படி ஏதாவது போட்டு
இல்லாட்டி ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா we have to be very accountable. நம்ம அதற்கு பொறுப்பாளிகளாக அந்த காரியத்தை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதே போல தேவன் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். யோசிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதம் நீங்க உட்கார்ந்து ஒரு காமன் நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரையும் ஆண்டவரே என்னுடைய எத்தனையோ பயணத்துல தப்புவித்தீர் ஆண்டவரே. எத்தனையோ தேவைகள் மத்தியில் நான் இருக்கும்போது அந்த தேவையை நீ சந்தித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் முடியாமல் போயிடுவேன்னு நினைக்கும் போது எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நல்ல மனசுல சமாதானத்தை கொடுத்தீங்க. தினமும் நல்லா தூங்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நல்ல ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உண்மையுள்ள இருதயத்தோடு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து 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 அப்படித்தான் நம்ம ஆராதனை நடக்கும்போது, பாடல் பாடும்போது, ஆராதனையில நடத்துபவர் நடத்தி கொண்டு இருக்கும் போது நாம் அப்படியாக இணைய வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நான் அநேக நேரங்களில் எனக்கு ஆராதனை வராது. என் மனைவி தான் அவங்க சர்ச்சில் நடத்துவாங்க. ஸோ என் பிள்ளைகள் நல்லா பாடுவார்கள். ஆனால் ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னா, ஆராதனையில் அப்படியே கனெக்ட் ஆவேன். நிறைய வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகள் எனக்காக ஆண்டவர் சொன்னார் அப்படின்ட்டு அவருடைய நாமத்தை துதிப்பதற்கு ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையில பார்க்கிறோம், ஒரு நபர் வந்தவனே அதை ஆண்டவர் விசுவாசம் என்று சொல்லுகிறார். விசுவாசம் அது தைரியம், அது ஒரு தைரியம். எனக்கு தைரியம், நான் போய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். தைரியமா நான் போய் நீ செய்தீர் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா சின்ன வயசுல எனக்கு அப்படியாக வளர்த்ததில்லை. என்னுடைய வாழ்க்கை முறை கிராமத்தில் வளர்ந்தேன். அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அது எங்கன்னா இது பீகார் போவதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சி அதுக்கிட்ட உராய் என்ற பகுதியில் போய் ஒரு 3 மாதம் இருந்தேன். அது ஒரு மிஷினரி தான் அவங்க வச்சுருக்காங்க. அங்கே போயிருந்தேன். அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கும்போது எனக்கு பழக்கம் இல்லை. ஒரு சைட் டைப்பாக இருப்பேன். பேசுவது கூட ஒருத்தவங்ககிட்ட அங்கே இருந்த ஒரு ஹெச்எம், அவங்க தான் ஒரு லேடி. அவங்க செய்த காரியங்களை எல்லாம் நான் போய் நன்றி சொல்லவே மாட்டேன். அப்படியே இருந்துருவேன். ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு நிற்க சொல்லிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்வளவு காரியங்கள் நாங்கள்லாம் பண்ணுறோமே, என்னைக்காவது ஒரு தேங்க்ஸ் ஆகுது நீ சொல்றியா? அது இன்னும் எனக்கு என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்கிறேன். என் பிள்ளைகளையும் அது திட்டுவேன் நான். உண்மை அது. அன்னைக்கு தான் திருந்தினேன். அன்னைக்கு தான் ரெச்சிப்பு வந்துச்சு. அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நம்மளுக்கு யார் என்ன உதவி பண்ணாலும் சரி, நம்ம விடவே கூடாது. திரும்ப போய் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். அது போல தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது போல தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவரே துதிக்க முடியாது. அவருக்கே ஆராதனை செலுத்த முடியாது. அவருக்கே நன்றி செலுத்த முடியாது. ஜெபிக்கிறார். அவர் நமக்காக ஜெபிக்கிறார். இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறார். ஆராதனை இந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியாக நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதுபோலதான் நம்ம கடைசி நாட்களில் நன்றி இல்லாதவர்களை நீங்க பார்க்க முடியும். வசனத்தில் போடப்பட்டிருக்கு, நன்றி அறிவதில் இல்லாதவர்கள் அநேகரை நான் பார்க்க முடியும். ஆனால் நான் அப்படி இல்லை ஆண்டவரே, உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இருக்கிறார்களோ, எத்தனை பேர் பயணிக்கிறார்களோ, அவர்கள் மூலம் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. அப்படி என்று நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். அதுக்காகத்தான் அதை கனெக்ட் பண்றார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். அதை மறந்து விடாதீர்கள். அதுதான் ஆண்டவருக்கு உகந்த பலியாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நிறைய நன்மைகளை நாம் பெற்றோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆனால் நம்மளுக்காக கிடையாது. நான் பொருளாதாரத்தில் இது படிச்சிருக்கிறேன், ஸ்காலர் நான். அதனால தான் எனக்கு தெரியும். பொருளாதாரத்தை நிறுவியவர்கள் யாருன்னா தத்துவ ஞானிகள். அவங்க யாருன்னா இஸ்ரேல் தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த பொருளாதார புத்தகத்தை, பொருளாதார சப்ஜெக்டவே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இந்த பொருளாதாரத்தை குறித்து நிறைய காரியங்களை நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். அதில் அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, பைபிள் படி உண்மை என்னன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு வருகிற பணமோ அவனுக்கு வருகிற
காரியங்களோ அது அவன் கையிலேயே இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த உலகம் வந்து சுழலாது. இந்த உலகம் மூவ் ஆகவே ஆகாது. இது வந்து ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதும் அப்படித்தான். எதுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, நான் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது கிறிஸ்தவர்கள் அதில் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்கணும். ஆமாம், அதனால தான் ஒரு தடவை அன்னை தெரசா போய் கல்கத்தாவில் அவங்க அந்த ஆசிரமத்துக்காக போய் கேட்டிருக்காங்க. ஒரு கடையில் போய் அவன் பிள்ளைக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு. அவன் கடைக்காரன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டான், துப்பிட்டான். துப்புனவுடனே அந்த கையில் பட்டுருச்சு. அந்த அம்மா வாங்கிட்டு தொடச்சிட்டு, அம்மா எனக்கு கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ, அவங்களுக்கு கொடுங்கன்னு இருக்கு. எனக்கு கொடுத்துட்டீங்க, அதனால் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படியாகத்தான் வந்து இந்த உலகத்தவே வந்து சுழற்சியில் கொண்டு போகணும் என்று விரும்புகிறார். அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நமக்காக மட்டும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களையும் போய் சேர வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்தே ஆக வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் அதில் வந்து கோட்டை விட்டுருவோம். அதனால தான் நிறைய நேரங்களில் சபைகளில் இதை குறித்து பேசுனா ரொம்ப சில பேருக்கு கோபம் வந்துடும். ஸோ நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசினேன்னா ரொம்ப பேச முடியும். ஏன்னா அதை குறித்து படிச்சிருக்கிறேன். பைபிள்லையும் அதை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ ஆண்டவரே விரும்புகிற காரியம். அதனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். பக்கத்தில் கைப்பிடிச்சுக்கலாம், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்ல, இதுதான் உகந்த பலி. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது அந்த பலி, அப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்கு, அப்படிப்பட்ட வகையில் உங்களை அர்ப்பணிப்பதற்கு உங்களை தயார்படுத்த ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம எழுந்திருக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடியவர்களாக எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த மாத கடைசியில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு சில நிமிடம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே சுதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி
இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.